5 ஆண்டு கால சாதனைகளை கூறி மக்களிடம் வாக்கு கேட்க வேண்டியதுதானே என்று திமுகவை கடிந்துரைத்துள்ள சீமான், ஒரு அரசால் தரமான கல்வியை கொடுக்க முடியாமல் ஒரு தனியார் முதலாளி அதை கொடுத்து விடுவான் என்றால் அந்த அரசு தோற்றுப்போன அரசு எனவும் கடிந்துரைத்துள்ளார். ஒரு நல்ல ஆட்சியாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்போ 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே. வாக்குக்கு ஏன் காசு? ஏன் டோக்கன் 8000? அவர் ஏன் ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும்? அவர் ஏன் 10,000 கொடுக்கணும்? ஐயா அதிமுக ஐயா ஏன் கொடுக்கணும்? நான் நல்ல ஆட்சியை கொடுத்தேன், உனக்கு நல்ல கல்வியை கொடுத்தேன், நல்ல மருத்துவத்தை கொடுத்தேன், உனக்கு நல்ல குடிநீர் கொடுத்தேன், தடையில்லாத மின்சாரம் தந்தேன், நல்ல பாதை கொடுத்தேன், பயணிக்க நல்ல போக்குவரத்து கொடுத்தேன். இப்படி எதையாவது பேசி கேட்க முடியுமா? முடியாது. நம் பிள்ளைகளுக்கு கட்டணமில்லாத கல்வி படிக்க வைக்க என் பெற்றோர்கள் அலையாம தனியார் முதலாளிகள்கிட்ட சீட்டு கேட்கும்போது 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டாது கல்வியை சரியாக சமமாக தரமாக கொடுத்திருக்கா? இல்லை. உலக நாடுகளில் எல்லாம் அரசு ஆக சிறந்த கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்திருக்கா? ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் போது மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோங்கிற. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை.